Daily. Taste the Daily. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் மாளா பகுதியில் அமைந்துள்ள புனித சேவியர் தேவாலய திருவிழாவில் பட்டாசு திடீரென வெடித்ததில் பட்டாசு வைத்த நபர் படுகாயமடைந்து சிறிது தூரம் நடந்து சென்று சுருண்டு விழுந்து உயிரிழந்த பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் சதாமிடம் கேட்கலாம். சதாம், விரிவான விவரம். இந்த திருச்சூர் மாவட்டம் அருகே உள்ள தேவாலய திருவிழாவில் வான வெடிப்பின் போது பட்டாசு வெடிப்பு ஒரு பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதே போல இது தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்திற்கு மாலா பகுதியில் அமைந்துள்ள தேவாலயத்தில் திருவிழா விமர்சையாக தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் வான வெடிப்பு நிகழ்ச்சியானது இடம்பெற்றது. இந்த வான வெடிப்பின் போது வெடித்த பட்டாசு மீதத்தை தேவாலயத்தை சார்ந்தவர்கள் அழைத்து எழுப்பினர். அப்போது ஒரு பட்டாசு வெடித்து 50 வயதான பிரான்சிஸ் என்பவர் படுகாயம் நடந்தார். அவரை உடனடியாக அக்கம்பக்கத்தினர் திருச்சி அருகிலுள்ள மருத்துவமனை அனுமதித்தனர். எனினும் அவர் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. தற்போது உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகி வருகிறது. தொடர்ந்து இந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி வருகின்றனர். தொடர்ந்து இந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேவாலய திருவிழாவில் வான வெடிப்பின் போது பட்டாசு ஒரு பலியான சம்பவம் பெரும் அந்த அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதா. Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.